உழந்திடும் பொழுது பாருங்கள் இறைக்குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வசந்த மயிலில் உழந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறையாருள் தரும் பழிது ஆதவன் ஒளிது அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியில் கலந்திட போடுங்களே. வசந்த மயிலில் உழந்திடும் பொழுது வாருங்கள் இறைக்குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, உனக்கு அடையாளம் நீ வாழ்ந்த வாழ்க்கை, உன் செயல்கள்தான். அதுதான் அன்பு. உன் தொழில் உனக்கு அடையாளம் அல்ல, உன் பெயர் உனக்கு அடையாளம் அல்ல, அது நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில், குடும்பத்தில், பணித்தலங்களில் நீ எப்படி கடவுளை அன்பு செய்தாய், பிறரை அன்பு செய்தாய், இந்த இரு அன்புகளையும் எப்படி பிரதிபலித்து வாழ்ந்தாய் என்பதுதான் உண்மையான உன்னுடைய அடையாளம். அந்த அடையாளத்தை ஒவ்வொரு நாளும் நல்ல செயல்களின் வழியாக பிரதிபலித்து வாழ, பிறரையும் வாழ வைக்க தேவையான அருளை ஆசிரை அன்னை வழியாக இந்த திருப்பலியிலே கேட்டு ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors for this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இறையாவியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. எங்களை என்றும் அன்பு செய்யும் இறைவா, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரம்பு மீறிய மன்னக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லன்மையால் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறைவாக்கினர் ஒசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது, இஸ்ரேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள். தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசிரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருட்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகின்றான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதிமையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூறுவேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லில்லி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான். அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவா மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தழைத்தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதரு மரம் போன்றவன். என் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 81 பதிலுரை பாடல் பல்லவி. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள்.
நின்ற பொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழியை கேட்டேன். தோளி நின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடை நின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தல் ஆகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். ஆயுதம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயுதம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். ஆயுதம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறெதுவும் இல்லை என்றார்.
அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலைவில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பு என்பது வல்லமை, ஆக்கமளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை, ஒவ்வொரு சமயத்தின் ஆணிவேர் அச்சாரம் அன்புதான். நம் வாழ்வுக்கு அச்சாரம் அன்புதான். அன்பு இல்லையேல் நமக்கு ஒன்றுமில்லை. பவுலடியார் அற்புதமாக சொல்லுவார், அன்பு எனக்கு இல்லையேல் நான் ஒன்றும் இல்லையே. உன் அடையாளம் என்ன? அன்புதான். இந்த அன்பை எப்படி நாம் பிரதிபலித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்றைய வாசகங்கள் இதைத்தான் பிரதிபலிக்கின்றன. ஆண்டவர் இயேசுவும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கும் கற்பிக்கிறார். அது ஒரு அழகான குடும்பம். கிஷோர் வங்கியில் வேலை பார்க்குறார், நல்ல சம்பளம். மனைவி ஒரு அன்பான குழந்தை, 4 வயது குழந்தை, மிகவும் பாசமாக பிள்ளையிடம் இருக்கிறார். சம்பளம் கிடைக்கிது, மனநிறைவோடு அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவருக்கு ஒரு சின்ன நெருடல். அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு யாசகர், ஒரு பிச்சை எடுப்பவர், சின்ன டெம்பரவரியாக டென்ட் போட்டு இருக்கிறார். அடிக்கடி அந்த வீட்டில் கிஷோர் வீட்டில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். அது இவருக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருந்துச்சு. ஒரு அங்கே வரார் போகிறார், நீ ஏன் கொடுக்குறேன்னு சொல்லி மனைவியை திட்டுவார். இருந்தாலும் ஒன்றும் நம்ம தனியாக செய்ய போல, நமக்கு செஞ்சதில் கொஞ்சம் சேர்த்து செஞ்சு கொடுக்க போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லி சமாதானப்படுத்துவாள். அதே வேளையில் அவருடைய குழந்தையிடமும் அவர் போகும்போது வரும்போதெல்லாம் டாட்டா காமிப்பார், பாசமாக இருப்பார். ஏதாவது உணவு மீது இருந்தால் அந்த உணவை அவருடைய மகள் வழியாக, அந்த கிஷோருடைய மனைவி மகள் வழியாக அந்த யாசகருக்கு கொடுத்து அனுப்புவாள், பெற்றுக்கொள்வார். இப்படி நாளுக்கு நாள் இந்த கிஷோருடைய வெறுப்பு அதிகமாகவே இருந்தது. இந்த பிச்சைக்காரர் இருந்துட்டு நமக்கு தொல்லை பண்ணிகிட்ருக்காரு, தேவையில்லாமல் வாங்கிட்டுருக்காருன்னு சொல்லி அவருக்கு ஒரு நெருடலாகவே இருந்தது, வெறுப்பாக இருந்தது. இதை பற்றி வங்கியில் அவர் தன்னுடைய சக ஊழியரிடம் ஒரு காஃபி பிரேக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறார். இது மாதிரி ஒருத்தர் தங்கிட்டே இருக்கிறார், எனக்கு கோபமாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, அவரை துரத்தி விட்றணும் எப்படியாவது அப்படின்னு சொல்லி அதை பேசிவிட்டு அந்த நண்பரிடம் கலந்து பேசிட்டு அந்த டீ பிரேக்கை முடிச்சுட்டு திரும்ப ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே வராங்க. வருகிற பொழுது ஒரு அழைப்பு வருகிறது அவருடைய செல்லுக்கு. அழைப்பு வந்த உடனேயே அந்த செய்தியை கேட்டவுடனே பெரிய அதிர்ச்சி. என்ன செய்தி என்றால், நம்முடைய மகள் ரோட்டில் ஒரு லாரி போகிற பொழுது அடிபட்டுருச்சு, நான் ஆஸ்பத்திரி தூக்கி போயிட்டுருக்கிறேன், நீங்கள் உடனே வாங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு அந்த செய்தியை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி. ஏனென்றால் மிகவும் அவருடைய மகளை அந்த கிஷோர் அன்பு செய்தவர்.
அப்படிப்பட்ட நிலையில் மகளுக்கு அடிபட்டோன்னே இவருக்கு பதஷ்டம் பயங்கரமாக, ஒன்றுமே செய்ய முடியல. உடனே 2 ஊழியர்கள் அவரோடு சேர்ந்து மருத்துவமனை நோக்கி போகிறார்கள். அங்கே போய் உள்ளே போய் பார்க்குறாங்க. மனைவி லேசாக கண்ணு கலங்கிட்டே இருக்குது. பக்கத்தில் அந்த பெட்டில் அவருடைய மகள் படுத்திருக்கிறாள். கண்ணு இவருக்கு பார்த்த உடனேயே அப்படியே கண்ணு தண்ணி ஓடுது. என்ன ஆச்சு என்று கேட்கிற பொழுது அந்த மகள் பெட்டில் அருகில் அந்த யாசகர் ஒருத்தர் படுத்திருக்கிறார். ஏன்னா அவர் வீட்டு பக்கத்தில் இருந்தது யாசகர். பார்த்த உடனே இவருக்கு இந்த பக்கம் அழுக, இன்னொரு பக்கம் பார்த்த உடனே அப்படியே கோபமாக இருக்குது. இங்கேயே அவர் படுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இவரால் தான் அடிபட்டிருக்குமோ அப்படின்னு நினச்சி அதிகமாக ஆத்திரப்படுறார், கோவப்படுறார். உடனே மனைவியானவள் தனியாக அழைத்து கொண்டு போய் நடந்ததெல்லாம் சொல்கிறார். இது மாதிரி பால் விளையாண்டுக்கிட்டு இருந்தா மகள் ரோட்டுக்கு போயிடுச்சு. ஓடி போய் எடுக்க போகிற பொழுது ஒரு லாரி வேகமாக வந்து எடுத்துட்டு வர்ற டயத்தில் அந்த லாரி லேசாக இடிக்க போகும் பொழுது இந்த யாசகர், இந்த பிச்சை எடுப்பவர், அந்த மகளை காப்பாற்றி தூக்கி தள்ளி விட்டுட்டு இவருக்கு நல்ல பலமாக அந்த காலில் அடிபட்டுச்சு. அந்த காலில் கட்டு போட்டு முதல் சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இருக்கிறது. இவரால் தான் நம் மகள் காப்பாற்றப்பட்டாள் என்று அந்த யாசகரை பற்றி கிஷோருடைய மனைவி சொல்லுகிற பொழுது அப்போ தான் கிஷோர் வந்து அருகிலிருந்து அழுகிறார், கையை பிடிக்கிறார். நான் உங்களை தப்பாகவே நினச்சேன், வெறுப்பாகவே இருந்தேன், உங்கள் மேலே உங்களை துரத்தி விடும்னே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்று என் மகளுக்கு நீங்கள் உயிரை கொடுத்திருக்கிறீர்கள், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவரை அன்பு செய்து அவருக்குரிய சிகிச்சையெல்லாம் கொடுத்து அவரை குணப்படுத்தி அந்த வங்கியிலேயே ஒரு பியூனாக வேலைக்கு சேர்த்து கொண்டார். பிரியமான சகோதர சகோதரிகளை, ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அன்பு எங்கு பிரதிபலிக்கிறது? அன்பு நீ எதில் காண்பிக்க முடியும்? இன்றைய வாசகங்கள் அதைத்தான் சொல்லுது. எப்பேற்பட்ட அன்பை நீ பிரதிபலிக்க வேண்டும். 2 அன்பை பற்றி நமக்கு அற்புதமாக சொல்லுகிறது. கடவுள் அன்பு, பிறர் அன்பு. இந்த கடவுள் அன்பு, பிறர் அன்பு ஆண்டவர் இயேசு அந்த இறை அன்பை எப்படி பிரதிபலிக்கிறார்? தந்தையின் திருவுளத்தால் இந்த உலகிற்கு வருகிறார். தந்தையின் மீதுள்ள அன்பால் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு அந்த சிலுவையில் உயிர் விடுகிறார். உயிர் விட்டது போது மட்டுமல்லாமல் உயிர்க்கின்றார். ஆக அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டது அது உச்சக்கட்டம், அது இறை அன்பு. பிறர் அன்பு என்று சொல்லுகிற பொழுது நாம் நிறைய பார்க்கலாம். அதாவது ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகிறார், நோயை குணப்படுத்துகிறார், இறந்தவரை உயிர்ப்பிக்கின்றார், பல்வேறு புதுமைகளை செய்த அவர் கடைசியாக தன் சீடரின் பாதங்களை கழுவுகிறார். இதுதான் பிறர் அன்பு செயலுக்கான உச்சக்கட்டம். இறை அன்பு செயலுக்கான உச்சக்கட்டம் அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டதல். பிறர் அன்புக்கான உச்சக்கட்டம் அவருடைய புதுமைகள் எல்லாமே. கடைசியாக சீடரின் பாதங்களை கழுவி இதுபோல செயல்படுங்கள் என்ற அழைப்பை கொடுக்கின்றார். இப்படி அன்பின் பரிணாமத்தை நாம் நிறைய பார்க்கலாம். குறிப்பாக மன்னிப்பு, மனிதநேயம், சமத்துவம், ஒற்றுமை, இரக்கம், இதைத்தான் ஆண்டவர் 2 அன்பிலுமே அவர் பிரதிபலிக்கின்றார். இந்த அன்பின் பரிணாமங்களை பல்வேறு செயலின் வழியாக அவர் பிரதிபலிக்கின்றார். இப்படி பிரதிபலிக்கின்ற சூழ்நிலையில் ஒரு மறைநூல் அறிஞர் வந்து ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கிறார். ஆண்டவர் இயேசுவிடம் கேட்கிறப்போ அங்கே என்ன நிறைய சட்டங்கள், கட்டளைகள் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் எந்த சட்டத்தை கடைபிடிக்கிறது, எது முதன்மையான கட்டளை எது என்று அந்த மறைநூல் அறிஞர், அவர் ஒரு பரிசேயராக தான் இருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா பரிசேயர்னாவே, அந்த மறைநூல் அறிஞர்னாவே இயேசுவிடம் வாதம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவார்ந்த விவாதமாக ரொம்ப சாந்தமாக வந்து அவரிடம் கேட்கிறார். ஆண்டவர் இயேசுவிடம் முதன்மையான கட்டளை எது என்று கேட்கிறார். ஆண்டவர் இயேசுவும் தெளிவாக அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். அதைத்தான் குறிப்பாக கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும், இதுதான் முதன்மையான கட்டளை, 2வது கட்டளை என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற பொழுது பழைய ஏற்பாட்டு பின்னணியில் தான் சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி யூதர்களுக்குள்ள நிறைய வாதம், எது முதன்மையான கட்டளை. ஏன்னா 10 கட்டளை கடவுள் மோசே வழியாக கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த ரபிக்கள் எல்லாம் சேர்ந்து 613 சட்டங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். ஏன்னா 10 கட்டளை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் முதல் 5 நூல் தோரா என்று அழைக்கப்படுகிறது. அந்த 5 நூலை வச்சு இவங்க வந்து 613 சட்டங்களை உருவாக்கி, அந்த 613 சட்டத்தில் 248 சட்டம் இதை செய், இதை செய், அதை செய் என்று நேர்மறையாக சொல்லுகிறது. அடுத்ததாக 365 சட்டம் வந்து இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, எதிர்மறையாக சொல்லுகிறது. ஆக இந்த 2ம் சேர்த்தால் அந்த 613 சட்டங்களில் எதை நம்ம முதன்மையான கட்டளை என்ற கேள்வியை அந்த மறைநூல் எழுப்புகிற பொழுது
ஆண்டவர் இயேசு பழைய ஏற்பாட்டிலிருந்தே கோட் பண்ணி அற்புதமாக சொல்லுகிறார். குறிப்பாக அதாவது இணைச்சட்ட நூலிலே 6ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில் படித்தோம்னா தெரியும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவரே இயேசு கோட் பண்ணி காமிக்கிறார். அதாவது முதன்மையான கட்டளை என்று கேட்கிற பொழுது இஸ்ராயலே கேள். இது இணைச்சட்டத்திலேருந்து எடுத்து தான் ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ராயலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக. இது முதன்மையான கட்டளை. இணைச்சட்ட நூலிலே 6ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் உள்ளதை ஆண்டவர் இயேசு எடுத்து இந்த மறைநூல் அறிஞருக்கு சொல்லி இதுதாப்பா முதன்மையான கட்டளை, கடவுளை இந்த அளவுக்கு நீ அன்பு செய்ய வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கின்றார். அடுத்ததாக இரண்டாவதாக லேவியர் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு அடுத்து முதன்மையான கட்டளை சொல்லிட்டு, நீ உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இது இரண்டாவது கட்டளை. இந்த லேவியர் புத்தகம் 19வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் இருந்ததை ஆண்டவர் எடுத்து இயேசு இங்கே கோடிட்டு காண்பிக்கிறார். இந்த 2 தான் முதன்மையான கட்டளைகள் என்று அந்த மறைநூல் அறிஞருக்கு அற்புதமாக சொல்லுகிறார். ஏன் இந்த 2வது சொல்லுகிறார் என்றால், அது அடுத்து இருப்பவர் மீது அன்பு. அடுத்து இருப்பவர் என்றால் பெரும்பாலும் யூதர்கள் அடுத்து இருப்பவர் யூதர் தான், பிற இனத்தவர்கள் யாருமே இல்லை. இப்போ நம்ம பக்கத்துலலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, பல மதத்தை சேர்ந்தவர்கள், பல ஜாதியை சேர்ந்தவர்கள், இப்படி எல்லா நிலையிலும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அடுத்து இருப்பவர்னா ஒரு யூதர் மட்டும்தான், அந்த கண்ணோட்டம் இருந்தது. அதை உடைச்சு ஆண்டவர் இயேசு அந்த கருத்துருவை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறார். அடுத்து இருப்பவர் யார்? அதுதான் லூக்கா நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் அந்த நல்ல சமாரியன் உவமையில் நம்ம படித்தா தெரியும். அதாவது கல்வர் குகையில் அகப்பட்ட இம்மூவருள் எவர் அடுத்து இருப்பவர் அப்படின்னு சொல்லி அந்த மறைநூல் அறிஞரிடம் கேட்கிற போது அந்த மறைநூல் அறிஞர் சிறப்பாக சொல்லுகிறார். அதாவது அவருக்கு இரக்கம் காட்டியவரே. அப்போ யாரெல்லாம் இரக்கம் காட்டுகிறவர்களோ அவருக்கு அதாவது அடுத்து இருப்பவர். அப்போ அடுத்து இருப்பவர் என்று நாம் பார்க்கிற பொழுது அடுத்தவரை அன்பு செய்கிற போது எல்லோருமே பகையாளியாக இருக்கலாம், அல்லது நம்ம வெறுப்பவர்களாக இருக்கலாம், நம்ம சொந்த பந்தம் உறவுகள் யார் வேணாலும் இருக்கலாம். அதுதான் அடுத்தவர்கள். அவர்களை நீ உண்மையாக அன்பு செய்கிற பொழுது அதுதான் உண்மையான அன்பு, பிறர் அன்பு. இந்த 2 அன்பையும் ஒவ்வொரு நிலையிலும் நீ பிரதிபலிக்க வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் பிரதிபலிக்கணும். நீ ஒரு அன்பை விட்டுட்டு இன்னொரு அன்பை நீ மாற்றி மாற்றி பண்ண முடியாது. அதைத்தான் யோவான் திருமுகத்தில் அற்புதமாக சொல்லுவார். 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், தம் கண்முன் உள்ள சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. பக்கத்தில் உள்ளவனை அன்பு செஞ்சு அவன் அன்பின் மூலம் நீ கடவுளை அன்பைப்பார். இன்னைக்கு நீ அந்த பேராலயத்தில் கூடியிருந்து கடவுளை அன்பு செய்கிறோம், மாதாவை அன்பு செய்கிறோம், அந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். அந்த அன்போடு இதெல்லாம் கேட்டால் எனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். உங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறீங்க, காணிக்கை மூலமாகவோ அல்லது பல்வேறு தேவைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறீங்க. வெளிப்படுத்தல் ஒரு பாடு. இந்த அன்பை உன் குடும்பத்தில் போய் வாழ்ந்து பிரதிபலிக்கணும். அதுதான் பிறர் அன்பு. அதைத்தான் இன்றைக்கி கடவுள் எதிர்பார்க்கிறார். நீங்கள் எப்படி மாதாவை அன்பு செய்யணும், ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்யணும்னு அந்த நோக்கத்தோடு வந்திருக்கிற, காணிக்கை செலுத்த வந்திருக்கிற இந்த அன்பை நீ இல்லம் சென்ற ஒரு பாடு நீ மற்றவர்களிடம் காண்பிக்கிற பொழுது பிரதிபலிக்கணும். பகைவரை ஏற்றுக்கொள்ளணும். உன் சொந்த பந்தம் உறவுகள் சொத்து சுகத்தோடு சண்டை போட்டு போகிறாங்க, அவளையெல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களை அன்பு செய்கிற பொழுது தான் இந்த அன்பு இங்கு நீங்கள் செலுத்திய காணிக்கையெல்லாம் உண்மையிலேயே அர்த்தம் உள்ளதாக. இல்லைன்னா வெறும் சடங்கு, நீங்கள் டூர் மாதிரி வந்துட்டு தான் போக முடியும். இங்கே நீங்கள் ஜெபம் பண்ணுறது இந்த ஜெபத்தை வாழ்க்கையை, இந்த நம்பிக்கையை உங்கள் வாழ்கின்ற இடத்தில் பணித்தலங்களில் இதை காமிக்கணும். அதுதான் பிறர் அன்பு. இந்த கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் 2 ஒட்டுக்க நீ செயல்படுத்த வேண்டும். அப்படி நீ பிறரை நேசிக்காத போது நீ ஒரு கொலையாளி அப்படின்னு சொல்லி யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறார். நீ ஒரு கொலையாளி, நீ பிறரை நேசிக்காமல் அவ கூட சண்டை போட்டு பண்ணாவே நீ கொலையாளி என்று சொல்லுகிறார். அப்போ அந்த அளவுக்கு கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் உன் செயலில் ஒவ்வொரு நாளும் பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் உன் அடையாளம். இப்போ செத்த ஒருபாடு நம்மளெல்லாம் போனதான் சொல்லுவாங்க, நம்ம பேரை கூட சொல்ல மாட்டாங்க, டெட் பாடி எப்போயா எடுப்பாங்க அப்படி தான் சொல்லுவாங்க. வாழ்கிற பொழுது நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த நல்ல 4 பேருக்கு நல்லதை செஞ்சு நீ வாழ்கிற பொழுது நல்ல மனுஷயா செத்துட்டான், 4 பேருக்கு உதவி பண்ணார், இந்த பேர் தான், இதுதான் அன்பு. இந்த அன்பைத்தான் ஒவ்வொரு நாளும் நீ வாழ்ந்து பிரதிபலிக்க வேண்டும். அதைத்தான் மத்தேயு நற்செய்தியிலே 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு அந்த இறுதி தீர்வையில் அற்புதமாக சொல்லுகிறார். மிக சிறியோராக என் சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். அப்போ இந்த செயல்தான்,
இந்த செயல்தான் கடவுள் அன்பு, பிறர் அன்பு. இந்த கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் நீ சிறப்பாக வாழ்ந்து சான்று பகர வேண்டும், மெய்ப்பிக்க வேண்டும். புனித அகஸ்தினார் ரொம்ப அற்புதமாக சொல்லுவார், லவ் அண்ட் டூ வாட் யூ வில். லவ் அண்ட் டூ வாட் யூ வில். அதாவது அன்பை செஞ்சுட்டு பின் எதை வேண்டுமானாலும் செய். அன்பை செஞ்சுட்டு நீ பின்னாடி எது வேணாலும் செஞ்சாலும் அது நல்லதைத்தான் நீ செய்வே. ஏன்னா அன்பை செஞ்சுட்டு திரும்ப நீ எது செஞ்ச போனாலும் தப்பு செய்ய முடியாது, தவற்றுக்கு வழி போகாது. அன்பை செஞ்சுட்டு எது செஞ்சாலும் நீ நல்லது தான் செய்ய முடியும், நல்லது தான் போக முடியும். அதுபோல் உன் குடும்ப வாழ்வில், பணி வாழ்வில் கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் ஒன்றாக பிரதிபலித்து பிறரில் நீர் கடவுளை காண். அதுதான் உண்மையான கடவுள் அன்பு, அதுதான் உண்மையான பிறர் அன்பு. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் நம்முடைய நல்ல செயல்களின் வழியாக, பேச்சுக்களின் வழியாக நாம் பிரதிபலித்து சான்று பகர்ந்து வாழ நமக்கு வேண்டிய ஆற்றலை, ஆசிரை தொடர்ந்து அன்னை வழியாக இந்த திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன். மலர்கள் கொண்டு வந்து கனிவாயிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்து ஆயங்கள் ஆற்றிடுவார். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்து கனிவாயிற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்து சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கிரள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலாய் அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகம்
உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறமனன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசாண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தோ இறைவனின் செம்மறிதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பில் கனிந்து வந்த அமுதே, எங்கள் மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், இனி வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உன்னை காண்கையில், வருந்தாகும் பசியாவும் பரந்தோடுதே. மறந்தாலும் மறவாது உலகன்றையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு கவி சேரும் சுவை காணுவே. உன்னை தேடி ஒளி நாடி நிறைவாகுவே, உன்னில் உறவாகுவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயல் எங்கள் மனதிலும் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகின்றோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த திருவுணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்திரளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கியனையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனே